வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சியான தகவல். அதுவும் வருகின்ற இடைத்தேர்தலான ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஜனவரி மாதம் நடைபெற உள்ள காரணத்தினால் தற்பொழுதே அதற்கான பணிகள் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதில் அதிமுக சார்பாக ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் களம் இறங்குவார் என்பதும், இரட்டை இலை சின்னத்தில்தான் அவர் போட்டியிடுவார் என்பது எடப்பாடி பழனிசாமி தலையில் பேர் இடியாக அமைந்துள்ளது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே பல பிரச்சனைகளில் ஓபிஎஸ்ஸிற்கும் எடப்பாடிக்கும் இடையூறாக இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் வேட்பாளராக 2023 இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு அதிமுகவின் வேட்பாளரை தோற்கடித்தார். சமீபத்தில் EVKS இளங்கோவன் அவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த தொகுதி காலாவதியான தொகுதியாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான இடைத்தேர்தல் ஜனவரி மாதம் இறுதி மாதம் நடைபெறும் என்ற தகவலையும் அறிவித்துள்ளது. இதில் போட்டியிடுவதற்கு அதிமுக சார்பாக இன்னும் வேட்பாளர்கள் ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் எனது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் களத்தில் இறங்குவார் என்றும், இவர் ஏற்கனவே தேனி தொகுதியில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓபிஎஸ் அவர்களது மகன் தேர்தலில் சந்திப்பது சரிதான். ஆனால் சுயேட்சையாக தேர்தலை சந்திக்காமல் எதற்காக இரட்டை இலை சின்னத்தில் சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதில் என்ன மிகப்பெரிய ஒரு மாற்றம் கூட வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தல் மூலமாக அதிமுக ஒன்றிணைகிறதா, அல்லது அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் ஓபிஎஸ்ஸின் மகனுக்கு ஆதரவுகளை கொடுப்பார்களா என்ற திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் அதிமுகவில் சிறந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தேனி தொகுதிகளுக்கு பல நலத்திட்ட உதவிகளையும் மக்களவையிலிருந்து பெற்று கொடுத்திருக்கிறார். ஏராளமான கல்வி நிறுவனங்களையும் அவர் கொடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு எடப்பாடி சம்மதிப்பாரா, அல்லது சுயேட்சையாகத்தான் கடைசி நேரத்தில் மாற்றப்படுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எந்த சின்னத்தில் போட்டியிட்டால் சிறப்பாக இருக்கும்?